சிஎஸ்கே உடைய முதல் மேட்ச் எப்படி நடக்க போகுது, ஐபிஎல் 2025ல் சிஎஸ்கே உடைய மேட்சஸ் எல்லாம் எப்படி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே எங்கெங்கே எந்தெந்த ஊரில் நடக்க போகுது, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் எப்படி இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் எப்படி இருக்கும்னு நிறைய விஷயங்களை பார்க்க தான் அந்த வீடியோ. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை பிளஸ் ஹாய் ஃப்ரம் பால். ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய முதல் 6 மேட்சே வந்துட்டு அதில் 4 குரூஷியலான மேட்சை அவங்க விளாட போகிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் கிரவுண்டு மேட்சஸ் வந்து அவங்களுக்கு 4 மேட்ச் காத்துக்கிட்டு இருக்குது. எப்போவுமே சிஎஸ்கே கிட்ட ஒரு விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் விளாட்னாலும் பரவாயில்லைங்க, கடைசியில் அவங்க அடிச்சிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். ஸோ அந்த கடைசியில் அவங்க அடிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எப்படி வரும்னா, சிஎஸ்கேக்கு அவங்களுடைய ஹோம் மேட்சஸ் எப்போவுமே லாஸ்ட்டில் நிறைய வந்துட்டு இருக்கும். பட் இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹோம் மேட்ச், அவங்களுடைய 2வது மேட்ச் ஹோம் மேட்ச், அது மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதல் 7 மேட்ச்சில், அதுவும் முதல் 6 மேட்சுக்குள்ளேயே வந்து அவங்களுடைய 4 மேட்ச் ஹோம் மேட்சஸாக வந்துடுது. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஹோமில் வந்து டக்குன்னு ஆரம்பத்திலே வெற்றிகளை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அவே மேட்சஸ் நிறைய விளாட போகிறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. ஸோ 7 ஹோம் மேட்சஸில் 4 ஹோம் மேட்ச் ஃபஸ்ட்டு 6 மேட்சஸ்க்குள்ளே வந்துடுது. இது முதல் விஷயம். 2வது விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த 4 ஹோம் மேட்ச் ஆப்போனன்ட்ஸ் யார் யார் அப்படிங்கிறது. நம்ம சிஎஸ்கே கூட விளாட போகிற முதல் ஹோம் மேட்ச் ஆப்போனண்ட் மும்பை இந்தியன்ஸ், மார்ச் 23ஆம் தேதி நடக்க போகுது. அடுத்தது மார்ச் 28ஆம் தேதி நடக்கக்கூடிய மேட்சுடைய ஆப்போனண்ட் ஆர்சிபியை தொடர்ந்து நம்ம வந்து டிசி கூட ஒரு ஹோம் மேட்ச் விளாடுறோம். அதுக்கப்புறம் கேகேஆர் கூட ஒரு ஹோம் மேட்ச் விளாடுறோம். ஸோ இந்த 4 ஹோம் மேட்ச்மே வந்து நமக்கு முக்கியமான மேட்சஸ். இந்த 4 மேட்ச் தான் வந்துட்டு நமக்கு ஸ்டார்டிங்லேயே வரனால ஒரு 4 ஹோம் மேட்ச் விக்ட்ரியை நம்ம பார்த்துடணும். படம் ரைட் ஓகே, ஒரு 8 பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஜாலியாக உட்காந்துருக்கலாம். அது ஒரு விஷயம் இருக்குது. 3வது மேட்ரு என்ன அப்படின்னா, அவங்களுடைய லாஸ்ட் 7 மேட்ச் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் போய் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் வெறும் 3 ஹோம் மேட்சஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த 3 ஹோம் மேட்சஸை தாண்டி இருக்கக்கூடிய 4 அவே மேட்சஸ் எங்கெங்கே நம்ம விளாடுறோன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒன்று வந்துட்டு மும்பைக்கு அகைன்ஸ்டாக நம்ம வந்துட்டு அவங்க ஊரில் போய் விளாட போகிறோம். ஸோ வான்கடையில் ஒரு மேட்ச் அப்படின்னா அது வந்து எந்த மாதிரி இருக்குன்றதை நீங்கள் யோசிச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பெங்களூருக்கு அகைன்ஸ்டாக சின்னசாமி ஸ்டேடியமில் போய் விளாட போகிறோம். அடுத்தது கல்கட்டாக்கு அகைன்ஸ்டாக நம்ம ஈடன் கார்டன்ஸில் விளாடுறோம். அடுத்தது அகமதாபாத்தில் போய் குஜராத் டைட்டன்ஸ்க்கு அகைன்ஸ்டாக விளாடுறோம். ஸோ லாஸ்ட் 7 மேட்சஸில் நம்மளுடைய இந்த 3 ஹோம் மேட்ச் தாண்டி இருக்கக்கூடிய 4 அவே மேட்சஸும் ஒரு வேரீடு பிச்சஸை கொண்ட மேட்சஸாக நமக்கு வந்து அமைய போகுது. மும்பையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸ்பின் அசிஸ்டன்ஸும் இருக்கும், ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்விங் கண்டிஷன்ஸ்க்கு சார்ந்த ஒரு பிச்சாக இருக்கும். பெங்களூரை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல் ஆஃப் ரன்ஸு, கல்கட்டாவும் அதே மாதிரி, குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அகெயின் ஒரு மிக்ஸ்டு வேரியேஷன் இருக்கும். ஸோ இந்த 4 ஊரில் நம்ம போய் எப்படி விளாட போகிறோம் அப்படிங்கிறதும் வந்துட்டு லாஸ்ட் 7 மேட்சஸில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். கடைசி 5வது மேட்டர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ஐ ஆர்சிபி கேகேஆர் அப்படின்ற இந்த 3 ஓப்பனிங்கில் நம்ம விளாடக்கூடிய இந்த 3 மேட்சஸை எந்த அளவுக்கு நம்ம வந்து அற்புதமாக விளாடுறோமோ அந்த அளவுக்கு இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஒரு இது செட் ஆயிடும், மூடு செட் ஆயிடும். பிகாஸ் எம்ஐ பொறுத்த வரைக்கும் எல் கிளாசிக்கோ நம்மளுடைய பரம எதிரி அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே வந்து வச்சிருக்கிற மும்பை இந்தியன்ஸை எடுத்த உடனே தோக்கடிச்சா இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டோன் செட் ஆகி ரைட் ஓகேப்பா சிஎஸ்கே அவங்கள யாரும் அடிக்க முடியாது, அவங்க தே ஆர் பேக் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் செட் ஆயிடும். மும்பை இந்தியன்ஸ்க்கும் அதே தான். இவங்க 2 பேரில் யார் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி செட் ஆகும் அந்த மேட்சின் முடிவில். அடுத்தது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பழி வாங்கியே ஆகணுன்ற ஒரு முடிவோடு இருக்காங்க இன்னைக்கு. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்துட்டு அன்னைக்கு நீ என்னை அனுப்புனால குவாலிஃபை ஆக விடாமல் நான் உன்னை வச்சு செய்யாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க பல சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஸோ அதை சிஎஸ்கே டீமும் கண்டிப்பாக வந்து மைண்டில் வச்சு விளாடிச்சு அப்படின்னா வெறித்தனமான ஒரு மேட்ச். ஸோ அதை ஜெயிச்சாலும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டு ஃபுல்லாக செட் ஆகி அந்த மொத்த ஆறாவுமே வந்து அப்படியே லிட் ஆகி நிற்கும். இன்னொன்று கொல்கட்டா போன வருஷத்துடைய வின்னர், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஸோ இந்த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸை நீங்கள் உங்களுடைய முதல் 6 மேட்சஸ்க்குள்ளேயே சந்திக்கிறீங்க ஒரு முறை அப்படிங்கும்போது வந்துட்டு அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அவங்கள நீங்கள் உங்களுடைய ஹோம் பிச்சில் நீங்கள் சந்திக்கிறீங்கன்றது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம கொல்கட்டாவை சென்னையில் அடிச்சிட்டோம் அப்படின்னா மாப்பிள்ளை முடிஞ்சு போச்சு. 6 மேட்ச்சில் நம்ம மை காட் யாரெல்லாம் தோக்கடிக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அதனால் இதுதான் வந்து நம்ம சிஎஸ்கேவுடைய ஸ்கெட்யூல் பிரேக் டவுனாக பார்க்குறோம். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸை தாண்டி நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் சிஎஸ்கேவுடைய இந்த 2025 ஐபிஎல்லுடைய ஷெடியூலில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் சூப்பராக நான் வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய்.